இன்னைக்கு ஃப்ரூட் மில்க் கேக் தான் நான் பண்ண போகிறேன். காலையிலேயே வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமே, ஆனால் அது சொதப்பாமல் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்ப்போமேன்னு தான் இன்றைக்கி நான் அந்த கேக் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஃப்ரூட் மில்க் கேக்கு நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதில் நிறைய வந்து பைனாப்பிள்லாம் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தது ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், கிவி, பனானா, அதுக்கப்புறம் கிரேப்ஸ் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சுமே போட்டுக்கலாம். ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து ஆனால் நான் போட மறந்துட்டேன். இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக அகரகர் போடணும். என்கிட்ட அகரகர் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து சைனா கிராஸ் போட்டுக்கலாம். அது என்கிட்ட இருந்துச்சு. நான் அதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டே இருந்தேன். கேக் செய்யறதுக்கு பாத்திரமே இல்லை. அதனால காலையிலே போய் ஹார்ட் ஷேப்ல ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் நல்லா சுற்றி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலே எல்லாம் நல்லா போட்டுட்டு காய்ச்சின பால்ல கொஞ்சமாக அகரகர் போட்டிருந்தோம். இப்போ மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கட்டி தயிர் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆனால் நான் நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். காலையில எடுத்து வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் நான் அதை மதியம் போல் எனக்கு தெரியாமலே டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் கேக் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே.